ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன் கார்டில் பெயர் மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன பேர் கொடுத்தோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு எடுக்கும்போதும் பேன் கார்டில் இருக்கிற நேம் தான் ஆதார் கார்டுலேயும் இருக்கணும். ஸோ நான் என்னுடைய ஆதார் கார்டில் நான் கரெக்டாக இருக்குது, பேன் கார்டில் அப்பா பேர் ஃபுல்லாக இருக்குது பின்னாடியே, அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேன் கார்டில் என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகேயா? ஸோ கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பேன் கார்டில் நேம் எதனால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ, இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் நம்பர் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டு நேமும் மிஸ்மேட்ச் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம பேன் கார்டு நேமை லைக் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேயா? அதனால தான் நம்ம இப்போ பேன் கார்டு எதனால் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பாருங்கள். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி NSTL அப்படிங்கிற வெப்சைட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட்களுக்கு போகும். ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூவாக பேன் கார்டு எடுக்கிறீங்களா, ஃபாரின் சிட்டிசனுக்கு நியூ பேன் கார்டா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆர் கரெக்ஷன்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் பேன் கார்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எதுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க, அதாவது இண்டிவிஜுவலாக அது அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் தான் எல்லோரும் செலக்ட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டிலில் நீங்கள் திருவா, குமாரியா இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்நேம் அண்ட் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட், மிடில் நேம் இந்த மாதிரி இருக்கும். அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடி ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய மெயில் நம்பரும் அதுக்கப்புறம் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ பேன் கார்டு நம்பர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சா கீழே இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு செக் பாக்ஸில், அதாவது சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி அப்ளை பேன் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதில் உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கீழே இருக்கும். ஸோ அந்த டோக்கன் நம்பரை கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கண்டினியூ வித் பேன் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் இருக்கும். இதில் கீழே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு EKYC, செகண்ட் பேப்பர்லெஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டு சப்மிட், இசைன் த்ரோ, இசைன் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செகண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ₹5 இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஓகேவா பார்த்துட்டு கீழே கைட்லைன்ஸை தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, நான் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு பிசிக்கலாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆமாம் அப்படின்னா இந்தியன் குழுக்க அப்படின்னா நீங்கள் ₹100 சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃபாரினராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அவங்களே எதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார் இண்டிவிஜுவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ளதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நேம் அஸ் பர் ஆதார் கார்டுன்னு கேட்கும். ஆதார் கார்டில் உங்கள் நேம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிஎஸ்டி இருந்தது அப்படின்னா டேக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர்லாம் பே பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகன்ட் சொல்லிட்டு ஷோ ஆகும்.
உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் திருவா இல்லை ஏற்கனவே உங்களுடைய பேன் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்ட் பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ மிஸ்மேட்சும் சிக்னேச்சர் மிஸ்மேட்சும் ஆல்ரெடி கரெக்ஷன்ஸில் இருக்கும். செக் பாக்ஸில் செக் பண்ணியே இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபாதர் டீட்டெயில்ஸ் தேவைப்படாது, மதர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபாதர் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும், மதர் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஓகேயா, ஸோ இதில் வந்து மதர் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ஷனலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம் வந்து உங்களுடைய பேன் கார்டுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வேண்டாம் இல்லை மதர் நேம்னால் மதர் நேமை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அவங்களுடைய ஆப்ஷனல்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் அதர் டீட்டெயில்ஸ்குள்ளே போகும். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது வந்து உங்களுடைய அப்ளிகண்ட்டோடைய ரெசிடென்டியல் அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுவும் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேயா, ஓகே. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி, உங்களுடைய பின்கோடு, ஜிப் கோடு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து எதுவுமே கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸாக இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அதையும் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அட்ரஸ் நேம் சேஞ்ச் பண்ணும்போது அட்ரஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேன் கார்டில் வந்து தெளிவாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ்க்கான சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இல்லை. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது டோர் நம்பர், வில்லேஜு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி, பில்டிங் நேம்னால் பில்டிங் நேம், இது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது நீங்கள் ராங்காக கொடுத்துருக்குற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா வந்து நீங்கள் பிஃபோராக வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது ஐ ஹவ் என்க்ளோஸ்டு, அதாவது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஐடென்டிட்டி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரூஃபில் வரும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் 3மே இருக்கும். இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து கரண்ட்டாக வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரூஃப் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதில் ஆதார் கார்டு வந்து ஷோ ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து என்ன ப்ரூஃப் வந்து கரெக்டாக கையில் வச்சுருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்லைனில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்கிற பேன் கார்டோடைய காப்பி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேன் கார்டோடைய காப்பியை வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஐ ஹவ்வில் வந்து ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நேம் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய நேம் ஷோ ஆனதுக்கப்புறம் ப்ளேஸு, அதுக்கப்புறம் வந்து டேட்டு, இது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, நீங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஜேபக் ஃபார்மேட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சரை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து மேலே கொடுத்துருந்தீங்க தெரியுமா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்லலாம் வந்து ஆடு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னலாம் வந்து நீங்கள் அதை சப்மிட் பண்ணணுமோ அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ நான் 3 டாக்குமெண்ட்டும் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் எல்லாமே இருக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை டிராஃப்டாக பே பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் அது எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு வந்து விஷுவல் ஆகி காட்டும்.
ஏன்னா வந்து இந்தியாவுக்குள்ளக்க ஒரு அமௌண்ட் இருக்கும், இந்தியாவை தவிர வேறு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு எல்லாம் உங்களுடைய வெரிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நியூவாக வந்து பேன் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் வந்து ஆக்சுவலி ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக எங்கேயுமே அலைய வேண்டாம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்களுடைய நேமை வந்து ஈஸியாக வந்து பேன் கார்டில் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.